ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காரில் என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த பேனல் இருக்கு இல்லையா, ஸோ இருங்க அந்த பேனல் காமிக்கிறேன். அண்ட் இந்த கார் இப்போது இந்த பேனல் தான். ஸோ இந்த பேனல் டிங்கரிங் ஒர்க்காக வந்துச்சு. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் மட்டும்தான் வந்துச்சு, இது பேனல் மட்டும். அதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கார் ரெடி பண்ணிட்டோம். ஸோ டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ கார் வந்து பேஸ்ட் ஒர்க் வந்திருக்கு. இந்த பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இந்த காரில் எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பாட்னால் இந்த டிங்கரிங் ஒர்க்கில் அந்த டென்ட்டுன்னும், ஸோ அதெல்லாம் டென்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் டென்ட் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ கார் வந்து பேஸ்ட் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து இந்த போஸ்ட் டிங்கரிங் ஒர்க் தான் வந்துச்சு. அண்ட் இந்த போஸ்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த கார் வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பேஸ்ட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கார் இப்போ ஃபுல்லாக டல் பண்ணிருக்கோம். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பாட்டும் இருந்துச்சு. அண்ட் அதுவும் செக் பண்ணிருக்கிறோம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எங்கெங்கெல்லாம் டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கார் வந்து பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணும். பேஸ்ட் ஒர்க் எங்கெங்கே இருக்கோ ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஃபுல்லாக டல் பண்ணோம். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் ஃபுல்லாக டல் பண்ணும். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே ஸ்பாட் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் செக் பண்ணி ஸோ இந்த ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஸ்பாட் ஒர்க்கு தான். அண்ட் இந்த போஸ்ட் வந்து புதுசாக போட்டாங்க. அண்ட் டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம். அண்ட் இப்போ கார் வந்து தண்ணியில் டல் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சு இப்போ தண்ணியில் டல் பண்ணியிருக்கிறாங்க காரை. ஸோ கார் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து இந்த வாட்டர் வாஷ் பண்ணும். ஸோ ஏன்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் அந்த அழுக்கெல்லாம் வாட்டர் வாஷில் கழுவி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கார் வந்து ப்ரைமருக்காக ரெடி பண்ணும். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தோன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் பார்த்தோன்னா ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காரெல்லாம் டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக மாஸ்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார் வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ காரோட பம்பர் இதெல்லாம் தாங்க ப்ரைமரு. ஸோ இந்த ப்ரைமர் ஒர்க்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கார் டல் பண்ணும். ஸோ இது வந்து காரோட பம்பர். இது ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ கார் வந்து ப்ரைமர் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கார் வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணணும். ஸோ அந்த ஃபுல் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா கார் ஃபுல்லாக நம்ம வந்து எங்கெங்கே பேஸ்ட் ஒர்க் பார்த்தோமோ ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் கவர் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாகவே ப்ரைமர் ஒர்க்கு இது பண்ணும். ஸோ ப்ரைமர் அப்படின்னா அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் கோட்டிங் இது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் அப்புறம் நம்ம எந்த கலர் வேணுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா டேரெக்டாக இப்போ நம்ம வந்து இந்த காரோட கலர் மாரி இது பண்ணோன்னா கார் வந்து கொஞ்சம் ஷிங்க் ஆகும். ஸோ அது ஷிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரைமர் கோட் இது. அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ மெயின் அந்த பேஸ்ட் ஒர்க் வந்து நம்ம கவர் பண்ணோம். அண்ட் அந்த பேஸ்ட் ஒர்க் நம்ம கவர் பண்ணாமல் விட்டோன்னா ஸோ அதில் வந்து பபுள்ஸ் ஆகிடும். டேரெக்டாக நம்ம பெயிண்ட்டும் அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரைமர் கோட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரில் ஏதாவது சின்ன சின்னதாக ஸ்பாட் இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணும். அண்ட் செக் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் கார் வந்து டல் பண்ணும். ஸோ இப்போ கார் ஃபுல்லாக இப்போ ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சு கார் வந்து இப்போ டல் பண்ணும். அண்ட் அந்த ஸ்பாட்டெல்லாம் செக் பண்ணிங்களான்னு உங்களுக்கு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாட் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து இப்போ டல் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த கார் தள்ளின்னு போகும் இல்லையா, ஸோ அப்போ பாருங்கள் அண்ட் ஸ்பாட் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஸ்பாட் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்ட் பூத் போயிருக்கு. ஸோ இந்த பெயிண்ட் ரூம் இது காருக்கு வந்து இந்த பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த காரில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பெயிண்ட் ரூம் இது. அண்ட் இந்த கார் சுற்றிலும் காமிக்கிறோம் பாருங்கள். அண்ட் இந்த எதுக்காக இந்த பேப்பரில் மாஸ்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த இடத்துலையும் இந்த பெயிண்ட் போய் அங்கங்கே ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பர் போட்டு மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் காரை வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் ரெடி. ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட் கோட் இது. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு கோட் அடிக்கும்போது இந்த கார் இந்த எந்த அளவுக்கு அந்த ஷைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அண்ட் இந்த ஃபஸ்ட் கோட்டில் அவ்வளோ நமக்கு தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து கவர் பண்ணும். ப்ரைமரை வந்து நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட் இருக்குது பெயிண்டிங்கில். அண்ட் இப்போ கார் வந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்க காரு. அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் இது ஃபஸ்ட் கோட்டு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் செகண்ட் கோட் பண்ணும் இல்லையா, ஸோ அப்போ பாருங்கள் அந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் இந்த பெயிண்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் பண்ணணும், ஏன்னா இந்த ஆயில் கை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆயில் கை உட்காந்தா கூட அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஷெங்க் ஆகிடும். ஸோ அதனால நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமாக பண்ணணும். அண்ட் இப்போ வந்து காரில் வந்து செகண்ட் கோட் இது பெயிண்டிங் இது. அண்ட் இந்த செகண்ட் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த காரோட ஷைனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த காரோட ஃபினிஷிங்க்கு அப்புறம் அந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஸ்விஃப்ட் டிசைரில் பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும், ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், எல்லா வண்டியிலும் இருக்கும். அண்ட் அது இந்த லைன் எடுத்துக்கிறாங்க நம்ம அண்ணன் இப்போ. அண்ட் இந்த லைன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த லைனும் எடுத்தாச்சு. அண்ட் இந்த லைனோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த லைனெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கோட் இது, காரோட ஃபினிஷிங் கோட்டிங் இது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க, அண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த காரோட இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது, ஸோ அதுவும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ சாயந்தரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ அதுவும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சு பெயிண்டிங்கில் நெக்ஸ்ட்டு கிளியர் கோட் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ப்ரைமர் எல்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்லேயும் இப்போ இந்த காரோட அவுட்லுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து கிளியர் கோட் இது. அண்ட் இந்த கிளியர் கோட்டில் வந்து இப்போ கார் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங் வரப்போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டோர் கார்டுன்னுவோம், ஸோ இந்த டோர் கார்டு வந்து கவர் பண்ணும் கிளியர் கோட்டில். இது வந்து ஃபைனல் கோட் இது. ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஃபைனல் கோட்டில் வந்து இந்த கிளியர் கோட்டு தான் ஷைனிங்கே காமிக்கும். காரோட ஷைனிங்கோட என்ன ஒரு இதுனா ஸோ இந்த கிளியர் கோட்டு தான். டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஷைனிங் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் கோட்டுன்னுவோம், ஸோ அதுதான் இந்த கிளியர் கோட் இது. அண்ட் டாப்புக்கும் அண்ட் இந்த பேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டாப் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ பானட் வந்து கிளியர் கோட்டின் இருக்குது. ஸோ நான் சொல்கிறதுல அண்ட் இந்த பானட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த கிளியர் கோட் அப்படின்னா ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஸோ ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து இந்த கார் வந்து டல் பண்ணிட்டு நம்ம ரப்பிங் பண்ணலாம். ஸோ ரப்பிங் போட்டோம் அப்படின்னா ஸோ கார் வந்து இன்னும் ஷைனிங்காக தெரியும். அண்ட் இப்போ இந்த ஷைனிங் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கிளியர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள்கிட்ட கார் இருக்கா அப்படின்னா ஸோ உங்கள் கார் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வைக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு அந்த காரோட ஷைனிங்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார் வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரப்பிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் காரில் வந்து பெயிண்ட் அடி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து காருக்கு வந்து டச்சப் ஒர்க்கு தான் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துல பெயிண்ட் போயிருக்கோ ஸோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கா ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கிளியர் கோட்டில் வந்து ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் அப்படி விழுந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து டல் பண்ணிட்டு ரப்பிங் போட்டோம் அப்படின்னா அது ஷைனிங் தெரியும். அண்ட் இது ஏதாவது ஒரு கார் வந்துச்சுன்னா ஸோ அந்த காரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்க காரு.
அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கார் பெயிண்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் கோட் அடிச்சோம் இல்லையா, ஸோ அதோட ஷைனிங் தான் இது. அண்ட் காரெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரு சீட்டு அதெல்லாம் மாட்டணும். அண்ட் இந்த காரில் சின்னதாக இப்போ ஃபிட்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து காரோட இந்த ஸ்பாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணும் காரில். காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் இந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சின்னதாக ஒயரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஒயரிங் எல்லாம் என்னென்னா, ஸோ இந்த ஹெட்லைட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹெட்லைட்டில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒயரிங் ஃபால்ட் இருக்குது. ஸோ அதுதான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் நம்ம கேரேஜில் பார்த்தோன்னா ஸோ கார்ஸ்க்கான எல்லா ஒரு ஒர்க்கும் இருக்குது. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ காரோட இந்த ஃபிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு காரோட இந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ இந்த எம்பலம் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த டோரில் வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று வரும். ஸோ அதுவும் ஃபிட் பண்ணும். அண்ட் இந்த டோரில் வரும் இல்லையா சைடில், ஸோ அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் இது. அண்ட் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் இருக்குது. அண்ட் இந்த காரில் ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இந்த டோரில் வந்து சைடில் அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கர் தான் இது. அண்ட் இந்த இடத்துக்கும் அண்ட் இந்த ஃபிட் பண்ணி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இப்போ காரோட இந்த பேக் கிளாஸ் வந்து ஸோ இந்த டிக்கி கிளாஸ் இது. ஸோ இது டிக்கி கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க கிளாஸ் இது ஃபிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ சீலண்ட்லாம் போட்டு அண்ட் இந்த கிளாஸ் வந்து உட்கார வச்சிட்டோம். கிளாஸ் நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக இந்த செலோ டேப் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த செலோ டேப்பால் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோட ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் இது பாருங்கள். அண்ட் இந்த காரோட எம்பளமெல்லாம் ஒட்டின்னுக்குறோம். அண்ட் இந்த ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த காரோட அவுட்லுக் ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ கார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை சுற்றிரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்டு நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் காரை வந்து ஸோ அப்பப்போ நம்ம நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னாக்கா ஸோ அந்த கிளியர் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஷைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷைனிங் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஸோ அந்த காரோட அவுட்லுக்கே இருக்கும். அண்ட் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. அண்ட் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காரில் எம்பளமெல்லாம் ஒட்டியாச்சு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கார் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ பார்த்து நிதானமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து நிதானமாக கார் ஓட்டுங்க. அண்ட் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இந்த காரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம இந்த காரை எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போதானே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இந்த காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.